அரிசி உப்புமாவோட குருணை கண்டுட்டோம். பச்சை அரிசி நம்ம எப்போ சாப்பாட்டு அரிசி அது எவ்வளோ வேணால் நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அது போட்டுண்டு இத்தனை துவரம்பருப்பு அதில் போடணும். கொஞ்சமாக இத்தனை 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, மெயினாக கொஞ்சமாக இத்தனை 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு மேலாக தண்ணி தெளித்து இதை நாங்கள் வைப்போம். சில பேர் அலசி உணர்த்துறவா இருக்கா. நாங்கள் தண்ணியை மேலாக தெளித்து ராத்திரியை வச்சுடுவோம். கார்த்தாலைக்கு வேணும்னா சாயந்தரத்துக்கு வேணும்னா கார்த்தாலையே வச்சுடணும். இது இப்படி காஞ்சிடும். அதில் இருக்கிற அந்த நம்ம தண்ணி தெளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ காஞ்சிடும். ஆனால் அரிசி லேசாக ஊறி இருக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோன்னாக்கா 1-2மா இந்த குருணை ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் உப்புமா பண்ணலாம். அதுக்கப்புறமா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு தடவை சொல்கிறோம்.